ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாஃப்ட் அண்ட் நட்ஸால் நிறைஞ்ச ப்ரௌனி ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துகிட்டு அது டபுள் பாயிலிங் மெத்தடில் பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட் ரெண்டையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒன்ஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணணும். ப்ரௌன் சுகர் வந்து 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரௌன் சுகர் 1/4 கப் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் பவுடராக ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஏற்கனவே சுகர் பவுடர் இருந்துச்சு, அதனால் நான் சுகர் பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூட வந்துட்டு 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல முட்டையாக பார்த்து ஆட் பண்ணிக்கிடணும். எப்பவுமே கேக்குக்கு ஃப்ரெஷ்ஷான முட்டை ஆட் பண்ணும்போது தான் அது வந்து நல்லா உப்பிய வரும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரே ஒரு காஃபி பவுடரை கொஞ்சமாக சுடு தண்ணியில் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஊற்றுங்க. இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியில் காஃபி பவுடர் ஆட் பண்ணுறப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதோட ஃப்ளேவர்ஸும் நல்லாவே இருக்கும். எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுமாரி ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம் இப்படி மிக்ஸ் பண்ணக்கூடாது, கேக் வந்து நல்லா வராது. அப்புறமா நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 கப் கொக்கோ பவுடர் அண்ட் 1/2 கப் வந்துட்டு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மைதா வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்த பேக்கெட், ஆனால் இந்த மாதிரி சளிச்சு தான் எடுக்கணும். நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக எடுக்கிறீங்க அப்படின்னா சலிக்க தேவையில்லை. ஆனால் கொக்கோ பவுடரில் வந்து அந்த 1-2 கட்டி கட்டியாக இருக்கும், அதனால் எப்படியும் சளிச்சு தான் எடுத்துக்கணும். பேக்கிங் பவுடர் வந்துட்டு ப்ரௌனிக்கு தேவைப்படாது, அதனால் நான் ஆட் பண்ணலை. மைதா, கொக்கோ பவுடர் 2 ஆட் பண்ணதுக்கப்புறமா ஜென்டிலாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம போட்டு ரொம்ப பீட் பண்ணி எடுத்துடக்கூடாது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து சின்ன பவுலாக எடுத்ததுனால கீழே கொஞ்சம் சிந்தது. நீங்கள் கொஞ்சம் பெரிய பவுலாகவே எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜென்டிலாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும்போது உள்ளே இருக்கிற டார்க் சாக்லேட், நம்மளோட மாவு எல்லாம் அப்படியே அழகாக ஒன்றா மிக்ஸ் ஆகி அப்படியே இந்த டார்க் சாக்லேட் கலரில் வர்றதை பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு ட்ரேயில் மாற்றணும். நான் இன்றைக்கி வந்து ஒரு மினி ப்ரெட் பண்ணுற ட்ரேயில் மாற்றிக்கிறேன். எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஊற்றி எடுத்துக்கிடணும். இது ஒரு 1/2 kg கேக்னால இந்த கேக்கை நான் 180 டிகிரி செல்சியஸில் கரெக்டாக எனக்கு 35 மினிட்ஸ் ஆச்சு இது பேக் ஆகிறதுக்கு. இது நல்லா அந்த ஷீட்டில் ஒட்டாமல் அழகாக நல்லா ஸ்பான்ஜியாக வந்திருக்கு. மேக்ஸிமம் வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஃபஜ்ஜியாக செய்யலாம். நான் ஆர்டருக்கு கொடுக்கும்போது ஃபஜ்ஜியாக மேக்ஸிமம் செய்ய முடியாது. இது நான் ஆர்டருக்கு செஞ்ச கேக். நான் 1/2 kg ப்ரௌனியை 450க்கு சேல் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிகினராக ப்ரௌனி பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.